சகோதரர் ஆர் ஸ்டான்லியின் நாளொரு மேனியிலிருந்து இன்றைய தியானம். ஜூன் 1. குழப்பும் குரல்கள். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கட்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 2:17. இயல்பான உனது மனதை கொண்டு நீ கடவுளின் ஆழ்ந்த காரியங்களை புரிந்து கொள்ள முடியாது. அவரது மறைப்பொருட்களை நீ விளங்கிக் கொள்ளும்படி நான் உனது மனதை பிரகாசிப்பிப்பேன். தம்மீது பாசமாயிருப்பவர்களுக்காக கடவுள் ஆயத்தம் செய்திருப்பவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனிதனின் சிந்தனையில் அவை தோன்றியதும் இல்லை. ஆனால் அவர் அவைகளை என் மூலமாகவே உனக்கு வெளிப்படுத்துகிறார். உனக்குள் இருப்பது உனது ஆவிக்கு மட்டும்தானே தெரியும். அப்படியே கடவுளின் காரியங்கள் கடவுளின் ஆவியாகிய எனக்கு மட்டுமே தெரியும். கடவுள் தமது திருவசனத்தில் உனக்காய் வாக்கு பண்ணியிருக்கும் எதையும் நீ இழந்து போக நான் விரும்ப மாட்டேன். எனது உத்தம ஊழியர் அந்த ஆசிகளை அறிவாற்றலினாலேயே உனக்கு விளக்க முயல மாட்டார். மாறாக எனது அபிஷேகத்தை கொண்டே அவர்கள் உன்னுடன் பேசுவர். 1 கொரிந்தியர் 2:9-13 வரை. எனது குரலை நீ அடையாளம் காண கற்றுக்கொண்டால் தவறான உபதேசத்தினால் யாரும் உன்னை வஞ்சிக்க முடியாது. 1 யோவான் 2:26-27. திருவசனத்தை ஒருபோதும் அலட்சியம் பண்ணாதே. இருள் சூழ்ந்த இவ்வுலகில் வழிகாட்டும் ஒரே நட்சத்திரம் வேதமே. 2 பேதுரு 1:19. அந்நிய குரல்களால் மோசம் போகாதே. நானும் எனது சொந்த அதிகாரத்தினால் எதையும் பேச மாட்டேன். தந்தையானவரும் குமாரனானவரும் பேசியவைகளில் இருந்தே நான் எடுப்பேன். யோவான் 16:13-15:26. எழுதப்பட்டுள்ள திருவசனத்தினால் உனது உள்ளத்தையும் மனதையும் நீ நிரப்பிக்கொள்ளாவிட்டால் இக்கட்டான சூழல்களில் நான் எதை உனக்கு நினைவுபடுத்த முடியும்? யோசித்துப்பார். யோவான் 14:26. நான் புறாவைப் போல் மென்மை குணம் படைத்தவன். உனக்கு உதவும்படி நீ என்னை அழைக்காவிடில் வேதத்தை ஆராய்வதில் நான் உனக்கு துணைவனாயிருக்க முடியாது. சங்கீதம் 119:18. நீ மட்டும் எனக்கு முழு சுதந்திரம் அளித்து விட்டால் தேவ பிள்ளையாகிய உன்னை திருமறையில் நீ சந்திக்கும் தேவகுமாரனைப் போலவே படிப்படியாய் உருமாற்றுவே. 2 கொரிந்தியர் 3:18. என் கண்ணே, வாழ்வில் நீ சந்திக்கும் போராட்டங்களிலும் நான் உனக்கு உதவ விரும்புகிறேன். நாங்கள் விண்ணகத்திலிருந்து லூசிபரை கீழே தள்ளியதிலிருந்து அவன் எங்களுக்கும் படைப்பு அனைத்திற்கும் விரோதமாக கோபத்துடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான். இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோரே அவனது முக்கிய இலக்கு. அவனது இருட்டரசும் எங்களது ஒளியரசும் எப்பொழுதும் ஒன்றையொன்று மோதிக்கொண்டே இருக்கின்றன. முடிவான வெற்றி நமதே. ஆனாலும் சண்டை கடூரமாய்த்தான் இருக்கும். உனக்குள்ளேயும் உனக்கு வெளியேயும் நடக்கும் யுத்தத்தில் நீ இறங்கியுள்ளாய். அது உள்ளத்தின் போராட்டமானாலும் உலகின் தாக்குதலானாலும் எனது உதவி நிச்சயம் உனக்குண்டு.